நான் வந்து இப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கேன். ஸோ என் பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நேஷ்னல் பார்க் ஷார்ஸ்வால்ட். இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோங்க. ஜெர்மனியிலேருந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ விண்டருங்கிறனால வந்து நல்ல ஸ்னோ இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மலைத்தொடர்களுக்கு வந்து மேலே நிற்கிறோம். இது எல்லாமே வந்து பொம்மை கிடையாது, ஸ்டாச்சு கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரிஜினல். எனக்கும் தெரியல எக்ஸாக்டாக. ஸோ ஒன் ரூபி வந்து €1 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் உள்ளே வந்து என்ன மாதிரி நடக்குதுங்கிறத. வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு அந்த டியர்பர்க்ங்கிற சிட்டியில் இருக்கிற உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய குக்கூ கிளாக் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 3 ஆகிறதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த மணி அடித்து அந்த குக்கூ வந்து வெளியே வரும். வந்து மெயினாக வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக். அதாவது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து குக்கூ கிளாக் தெரியும். அந்த குக்கூ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் ஒரிஜினேட் ஆகிருக்கு. வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக் வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்படியே வந்து இங்கே வந்து குக்கூ கிளாக் வந்து மியூசியமும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மியூசியமும் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபர்க் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டியில் தான் வந்து அந்த நம்ம பார்க்க போகிற அந்த குக்கூ கிளாக்கோட மியூசியம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அந்த சிட்டியில் இருக்கிற வீடாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், அந்த கிளாக் கடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த கிளாக் டிசைன்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மியூசியம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து வியூ வந்து காமிச்சிடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் மலை தாங்க பிளாக் ஃபாரஸ்ட்டோட மலை தொடர்கள், கருப்பு காடுகள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ வின்டருங்கிறனால வந்து இப்போ இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்னோலாம் கரைஞ்சிருச்சு. இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கும். அதாவது இந்த ட்ரைபர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இங்கே உள்ள அந்த வீடுகளாகட்டும், ஃபார்ம் ஹவுஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுற ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் வந்து நான் போடுறேன், அதையும் பாருங்கள். இங்கேருந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இங்கேருந்து அந்த பாருங்கள். ஸோ வில்லேஜுங்கிறனால வந்து எவ்வளோ தள்ளி வீடு இருக்குன்னு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வீடு தான் இருக்கும். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், வேர்ல்டு வைடு கிராஸஸ் ஆர்கெஸ்ட்ரியன். அதாவது வந்து வேர்ல்டு வைடு கிராஸ் லைக் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக் வந்து உள்ளதாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இது போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குங்கிறத. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய மியூசியம்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருக்குது. இங்கே இருங்க, உங்களுக்கு ஃபுல் இங்கேருந்து வியூ காட்டுறேன். பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற குக்கூ கிளாக் மியூசியம் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இவங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்ட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து 18th 19th century லெவல் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் கல்ச்சரை, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்போ யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் வந்து எப்படி இருந்திருக்குங்கிறத வந்து அப்படியே வந்து ரிசம்பிள் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள்.
நாங்கள் உண்மையாகவே வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து குக்கு கிளாக்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் கலரிங்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மெக்கானிக் இங்கே மோஸ்ட்லி வந்து குக்கு கிளாக் பார்த்திங்கன்னா வந்து அந்த மெக்கானிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேட்டிக், கம்ப்ளீட்டாக வந்து மெக்கானிக் கிளாக். அது வந்து பேட்ரி இல்லாமல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறத வந்து ஒரு கற்பனையாக வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே பார்க்குற டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த 1936 வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ண டூல் அப்படியே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்க லைக் அந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டராக இருக்கட்டும், அந்த உங்களுக்கு வந்து தொங்குது பார்த்தீங்களா, ஸோ அது இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து அந்த 1936 யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து அப்படியே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து அந்த 19th செஞ்சுரியில் ஒரு கிளாக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படியே வந்து ரிசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளாக் வந்து மேனுஃபேக்சர் அதாவது வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து அதில் வந்து டிசைன்ஸு, கலரிங்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ₹1 இங்கே வந்து போடலாம். ₹1 போட்டால் வந்து சம்திங் ஏதோ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கும் தெரியல எக்ஸாக்டாக. ஸோ ₹1 வந்து சாரி €1 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் உள்ளே வந்து என்ன மாதிரி நடக்குதுங்கிறத. ஸோ €1 வந்து உள்ளே போட்டாச்சு. இந்த பட்டன் இது ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ட்ரெயின் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. ட்ரெயின் மூவ் ஆகுது €1 போட்டதும். நைஸ். ஓகே, வருது பாருங்கள் ட்ரெயின். எனக்கு தெரிஞ்ச அப்படியே வந்து சுற்றி ஒவ்வொரு கேவுக்குள்ளேயாக போயிட்டு வருது, அந்த டன்னலுக்குள்ளே போயிட்டு வருது. அதாவது வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியலாக வந்து அந்த டைமில் எப்படி இருக்கோ வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ட்ரைபர்க்குங்கிற சிட்டியை. ஸோ அந்த டைமில் வந்து ட்ரெயின், அந்த ரயில்வே பாதை, அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து எப்படி போச்சுங்கிறதையும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் எப்படி போச்சுங்கிறதையும் வந்து ஒரு €1 போட்டால் வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இப்போ நான் இருக்கிறது வந்து ஆக்சுவலி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து மைனிங் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ மைனிங் பண்ணி என்னென்ன மினரல்ஸ் இந்த ரீஜனில் கண்டுபிடிச்சிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது பத்தாதுக்கு வந்து மைனிங் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி அப்படியே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் கிடைச்ச மினரல்ஸ் எக்கச்சக்கமாச்சும். அந்த டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ண எப்படி ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக வந்து ரிசம்பிள் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மைனிங், அதாவது வந்து கல் உடைக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் வந்து ஒவ்வொரு மினரலுக்கும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியோட சவுண்டை வந்து நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து இங்கே வந்து வரும்போது என்ன மினரல் வருதோ அதோட வால்யூம் வந்து நம்ம இதில் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து நார்மல் ஒரு ஸ்டோனு, மினரல் ஸ்டோன் மாதிரி இருக்கும், நார்மல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். பட் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கலர் வந்து ரேடியேட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இங்கே ப்ரெஸ் ஹியர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரியல் ஸ்டோனோட கலர் வந்து எப்படி இருக்கோ வந்து அதை வந்து அப்படியே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா.
ஸோ ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு ஒரு கலரை வந்து எமிட் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து மினரல் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மினரல் ஸ்டோன் எல்லாமே வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் கிடச்சிது. ஓகேங்க, ஃபைனலி வந்து நான் வந்து உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய குக்கூ கிளாக் வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் மியூசியமில் இருக்குன்னு நினச்சேன், பட் மியூசியமில் இல்லை. மியூசியமில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து வெளியவே வச்சுருக்காங்க. பப்ளிக்காகவே வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதுதாங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக்கு. இதை பார்த்தீங்களா கீழே வந்து ஸ்ட்ரீம் எவ்வளோ சூப்பராக ஓடுதுன்ட்டு. அதாவது வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மலைகள்லேருந்து வர்ற தண்ணி இது எல்லாமே. இதுக்கு அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய குக்கூ கிளாக். அப்படியே வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடியே வந்து இதை அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி ஆகுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ 5 நிமிஷத்தில் வந்து அந்த குக்கூ கிளாக் அந்த மணி அடித்து அந்த குக்கூ வந்து வெளியே வரும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 3 ஆகுறதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ 1 நிமிஷத்தில் வந்து அந்த மணி அடித்து அந்த குக்கூ வந்து வெளியே வரும். அந்த மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் கதவு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குக்குங்கிறது வந்து வெளியே வரும். அந்த சவுண்டு எப்படி இருக்குது, அது வந்து வெளியே வர்றது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அப்படியே லைவாக பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2:59 ஆகுது. இன்னும் 1 மினிட்ல வந்து 3 மணி ஆனதும் வந்து அந்த சவுண்டை கேட்டு அந்த சவுண்டை அடித்து அந்த குக்கு வந்து வெளியே வரும். ஸோ அது வர்றது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். 3 o'clock ஆயிடுச்சு. அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, அந்த கிரீன் கலர் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு குக்கு வந்து வெளியே வந்து சவுண்ட் விடுச்சு. இப்போ வந்து அந்த ட்ரைபர்க்குங்கிற சிட்டியில் தான் இருக்கேன். இங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குக்கூ கிளாக் ஃபுல்லாமே வந்து நிறையா கடையில் வந்து அந்த குக்கூ கிளாக் வந்து வுட்டில் பண்ணதே வந்து விற்கிறாங்க. ஸோ அதை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒரு கிளாக் ஷேப்பில். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த கடையை பாருங்கள், ஒரு கிளாக்ஸ் முன்னாடியே வந்து ஒரு கிளாக் வச்சு கிளாக் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி, அதாவது வந்து முன்னாடியே வந்து ஒரு கிளாக் டிசைனில் வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அதாவது வந்து 1000 கிளாக்ஸ் 1000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கூ கிளாக்ஸ் வந்து இந்த கடையில் வச்சுருக்கதா வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோங்க. ஜெர்மனியிலேருந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஜெர்மனி டு ஃப்ரான்ஸ் வந்து ரோட் ட்ரிப் காரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து எஸ்பெஷலி வந்து இங்கே எதுக்கு நிப்பாட்டினதுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்கே நிப்பாட்டினேன். ஸோ இங்கே பாருங்கள், என் பின்னாடியே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபாக் தான் இருக்குது. ஒன்றுமே தெரியல ஆக்சுவலி. ஈவன் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ விண்டருங்கிறதுனால வந்து நல்ல ஸ்னோ இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மலைத்தொடர்களுக்கு வந்து மேலே நிற்கிறோம், அந்த டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து வந்து இந்த கீழே வியூ வந்து தெரியுது. அப்படியே இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ கீழே அப்படியே உருண்டு விழுந்தா என்ன ஆகுன்னே தெரியல. இதை வந்து கீழே அந்த மலைக்கு உச்சியில் இருக்கும் பாருங்கள், ஒன்றுமே தெரியல. அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பனி மூட்டம் தான் இருக்குது. நம்ம ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு காரில் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கார்ல்ஸ்ரூகே, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற கோல்மருங்கிற சிட்டிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் இருக்கிற இந்த கார்ல்ஸ்ரூகேங்கிற சிட்டியில் தான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து அங்கே வந்து தமிழ் டெசை அப்படிங்கிற ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து கேள்விப்பட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் கிடைக்குது. முக்கியமாக வந்து நான் ட்ரை பண்ண ஃபிஷ் கறி, அப்புறம் மட்டன் சுக்கா, சிக்கன் கறி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹோட்டல் ஆம்பியன்ஸும் வந்து ரொம்பவே வந்து நல்லா வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது கார்ல்ஸ்ரூகே சிட்டியில் இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் நம்ம இங்கே இருந்து கிளம்பி பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக ஃப்ரான்ஸில் இருக்கிற கோல்மர் நோக்கி ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்படி பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து உலகிலேயே வந்து மிகப்பெரிய குக்கு கிளாக் வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நான் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா வின்டர் டைம்னால வந்து ஈவினிங் ஒரு 4:30க்குலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டார்க் ஆகிடும், டே லைட்டே இருக்காது. அது போக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாக் வந்து கவர் ஆகிடுங்க. இப்படி ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு வழியாக ஃப்ரான்ஸில் இருக்க கோல்மர் சிட்டிக்கு வந்து ஒரு 6 o'clock போல் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோல்மரில் வந்து என்ன ஸ்பெஷல், இங்கே முக்கியமாக வந்து இந்த கோல்மர் சிட்டியில் போடுற கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து எவ்வளோ ஸ்பெஷல், இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த கோல்மர் சிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைங்க, ஃபைனலாக வந்து ஃப்ரான்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற கோல்மர் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டிரைவ் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. ஸோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணி கோல்மர் வந்தாச்சு. கோல்மர் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸோட பார்டரில் இருக்குது. இந்த கோல்மர் சிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஒரு ஃபேரி டெய்ல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஓல்டஸ்ட் சிட்டி. இந்த கோல்மர் சிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த கோல்மர் சிட்டி வந்து உள்ளே எப்படி இருக்குது, ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, இங்கே உள்ள கிறிஸ்மஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ஸ்பெஷல், உள்ளே என்ன வச்சுருக்காங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கேன். வாவ், அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. பயங்கர லைட்டிங்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அதாவது வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹார்ட் சைடு வந்து குழந்தைகள் தான் போவாங்க, பட் வந்து இங்கே பெரியவங்களும் போகிறாங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள். இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எவ்வளோ சீனிக்காக இருக்குன்ட்டு. அதாவது வந்து அந்த பழைய ஆர்கிடெக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லாமே. வாவ், இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சின்ன சின்ன கடையில் தான் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஈவன் வந்து அந்த மரத்தில் கூட வந்து ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது தான் வந்து கோல்மரோட ஓல்டு சிட்டி ஹால். அதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஷாப்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எனக்கு பிடிச்சதே வந்து அந்த சின்ன சின்ன ஸ்டாலாக இருந்தாலும் வந்து அவ்வளோ டிசைன்ஸு அவ்வளோ காம்பேக்டாக டிசைன் சூப்பராக வச்சுருப்பாங்க. எவ்வளோ செமையாக வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு லைட்டிங்ஸ் கடை, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க இங்கே, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாலில் கூட வந்து அங்கே பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒரு பில்டிங்கே வந்து எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு கிறிஸ்மஸ்க்கு. போலார் பியர்ஸ்லாம் மேலே வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு இதை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே வந்து முன்னாடி போகலாம். இன்னும் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க கெத்தட்ரல்னால் வந்து சர்ச்சுன்னு அர்த்தம். கோல்மரில் இருக்கிற ஒரு பெரிய, அதாவது வந்து மெயின் அண்டு பிக்கஸ்ட்டு கெத்தட்ரல்னால் வந்து இதுதான். அது சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன சிட்டிலே வந்து எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த கோல்மரை பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸோட ஒரு லிட்டில் வெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இங்கே ஓடுற நதி வந்து இந்த கோல்மர் சிட்டிக்குள்ளே வந்து ரன் ஆகும். ஸோ ஈவன் வந்து இங்கே வந்து நம்ம க்ரூஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ரூஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன போட் ட்ரிப் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈவன் வந்து டூரிஸ்ட்டும் இருக்குது. அதாவது வந்து போட் ரைடு எடுத்துகிட்டு இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பாக வந்து போய் நம்ம காட்டுவாங்க. பட் வந்து இப்போ டைம் ஆனனால வந்து 6 o'clock கூட அது க்ளோஸு. இப்போ 6 o'clock மேலே ஆனனால வந்து நம்ம வந்து அந்த போட் ட்ரிப் வந்து போக முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கோல்மரோட ஓல்டு சிட்டி ஹால், அதாவது வந்து அந்த மெயின் சிட்டி ஏரியா இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த ஏரியாக்குள்ளே தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோல்மர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன சிட்டி. அதாவது வந்து இந்த கம்ப்ளீட் சிட்டியுமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒரு மேக்ஸிமம் 2 hours வந்து கவர் பண்ணிடலாம் பை வாக்லேயே நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன சிட்டி தான். பட் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த டெக்கரேஷன் கிறிஸ்மஸ், எஸ்பெஷலி இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா கோல்மரில் இருக்கிற பெரிய ஜெயின் வீல். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 10 euros வந்தது. உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து ஏற போகிறோம். ஹலோ, இங்கே பாருங்கள் ஆக்சுவலி வந்து அது ஒரு தனி கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம அப்படியே இங்கே உட்காரலாம். இப்போ நான் அந்த ஜெயின் வீல் போயிட்டு வந்துட்டேங்க. உள்ளே வந்து மேலே வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் ஷேக்கினஸ் எதுவுமே இல்லை. ரொம்பவே வந்து ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. கேபின் இருக்கனால வந்து பயமாகவும் எதுவும் இல்லை. ஓவராலாக வந்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் மேலேருந்து வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ வியூ பார்க்கணுன்னா வந்து போயிட்டு வரலாம். இந்த கோல்மர் சிட்டி பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக இருந்தாலுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கே உள்ள அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், இங்கே இருந்த அந்த பழைய ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த இது பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கோல்மர் சிட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இங்கே யூரோப் ட்ரிப்போ இல்லை வந்து ஃப்ரான்ஸ் வந்தாலோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோல்மர் சிட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாகவே வந்து ஒரு மஸ்ட்டு விசிட் சிட்டின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் இதை. இப்போ நான் கோல்மர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஓவர் ஆகிடுச்சு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு சிட்டிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன சிட்டிங்கிறதையும் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.
ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். வீடுன்னு சொல்கிறத விட வந்து பங்களான்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இல்லாத விஷயங்கள்லே இல்லைன்னு சொல்லலாம். இது பின்னாடி ஃபுல்லாக காடு தான். எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து எதுவுமே தெரியல, பனி ஃபுல்லாக படர்ந்துருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் பின்னாடி இருக்கிறனால வந்து எதுவும் பயம் இல்லையான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். பெட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பெட்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம். ரொம்ப பிடிச்சதே வந்து இங்கே வச்சுருக்க வந்து அந்த ஆன்டிக் பீசஸ் அண்ட் டிசைன்ஸ் தாங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற கோல்மருங்கிற சிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கோல்மர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராஸ்பர்க், ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இதை வீடுன்னு சொல்கிறத விட வந்து பங்களான்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இல்லாத விஷயங்கள்லே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு தேவையான பொருட்கள் A to Z வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் அதை உங்களுக்கும் காட்டுறேன், உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. நான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போயிட்டு அவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்களான்ட்டு. ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஜஸ்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு தான் விடுறாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து வர்றவங்களுக்கு அந்த கெஸ்ட்டுக்கு வந்து எல்லா பொருளுமே வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அவங்க வந்து வெளியே போய் அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ வந்து ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடும் சரி, இந்த இடமும் சரி. ஸோ இப்போ வாங்க, நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீட்டுக்கு பின்னாடியும் காட்டிடுறேன். ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து வீடுமே வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ அங்கங்கே வந்து ஒரு 1-2 வீடு தான் இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ரம்மியமாக ஒரு இயற்கை இதோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டேன். அப்படியே வந்து உங்களுக்கு இப்போ பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன குளம் மாதிரி வெட்டி விட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அன்யூஸ்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன பாண்ட் இருக்குது. அப்படியே வந்து அங்கே ஒரு சின்ன பாண்ட் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வச்சுருக்கவங்களோட இடம் தாங்க. எவ்வளோ பெரிய லான் வச்சுருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு திக் ஃபாரஸ்ட் பின்னாடி இருக்குன்ட்டு. இப்போதைக்கு வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டோட மலைத்தொடர்கள் வந்து அப்படியே வந்து இங்கே கண்டினியூ ஆகும். இங்கே பார்க்குற ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மலைகள்லேருந்து வர்ற ஸ்ட்ரீம் தான் இது. இங்கே ஓடுற தண்ணிலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே தான் இருக்குது வீடு. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம். வீட்டுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. கம்ப்ளீட்டாக இங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் பின்னாடி இருக்கிறனால வந்து எதுவும் பயம் இல்லையான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ ஏன்னா வந்து ஜெர்மனி இல்லை யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்காது. இங்கே நிறையா பார்த்திங்கன்னா வந்து மான், நரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நேற்று கூட வந்து நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது வந்து மான்லாம் ஓடுறத பார்த்தோம். ஸோ வந்து பயம்லாம் எதுவும் கிடையாது.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வந்து மேலே உள்ள போர்ஷன் தான். ஸோ கீழே வந்து ஆல்ரெடி வந்து ஆள் இருக்காங்க. இல்லை கீழே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், க்ளோஸில் இருக்குது. ஸோ கீழே வந்து வேறு போர்ஷனு. ஸோ மேலே வந்து 2 போர்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து மேலே. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேர்ஸில் ஏறி மேலே போய் பார்க்கலாம். இங்கேருந்து வியூ பாருங்களேன். கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி ஃபுல்லாக காடு தான். எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து எதுவுமே தெரியல. பனி ஃபுல்லாக படர்ந்துருக்கு. அப்படியே சுற்றிலும் பாருங்கள். வீடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 2 வீடு தான் இருக்கும் அங்கங்கே. செம்ம நேச்சருங்க. அது பத்தாததுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி போகுது பாருங்களேன். அது வந்து அந்த சவுண்டு அந்த பறவைகள் சவுண்ட்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்ம அமைதியாக இருக்குதுங்க இங்கே. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிசப்ஷன் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிவி இருக்குது. அது போக வந்து சோஃபா இங்கே வச்சுருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்கள். உள்ளே என்ட்ரானதும் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நிறைய ஆன்டிக் பீசஸும் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம வந்து அங்கேருந்து தான் வந்து மேலே ஏறி வந்தோம். ஸோ மேலே ஏறி வந்ததும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்குது உள்ள. ரிசப்ஷன் ஹால்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ரானதும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிச்சன் தான். கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஷ்வாஷரு, அப்புறம் வந்து ஓடிஜி, இந்த பக்கம் அவன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேனே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பேன்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஃபி மேக்கரு எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சாஸஸ் வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்னா அந்த மயோ, கெச்சப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, வேணுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு பாட்டில் வந்து €16 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக வந்து கிளாஸஸ்ஸு, பேனுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுவரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இதை கபோர்டு ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நமக்கு தேவையான கிச்சன் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. குக்கர்லேருந்து, பேனில் இருந்து, கேக் பேக்கிங் பண்ணுற யூட்டிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. யூட்டென்சில்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், டைனிங் டேபிள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். செம்ம லார்விஸாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஆன்டிக் பீசஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த கிளாஸ் இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வந்து கிச்சனில் இருந்து உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசேஜ் மாதிரி போகும். லெஃப்ட் சைடு ஒரு பேசேஜ், அப்படியே வந்து ரைட் சைடு ஒரு பேசேஜ் போகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பேசேஜே. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ரூம் போகலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பெட்ரூம்னா வந்து இதை சொல்வேங்க. ஏன்னா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து ஆன்டிக் பீசஸ்லாம் வந்து செம்மையாக வச்சுருந்தாங்க. அது போக வந்து அந்த வால் டெக்கர் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான புக்ஸும் வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிற புக் எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். மேலேயும் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்காலத்து ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஓகே. உள்ளே வந்து ஜஸ்ட்டு குல்ட்டு, பில்லோ கவரு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம்.
அடுத்து இந்த பெட்ரூமில் இருந்து அப்படியே வந்து நம்ம வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமு. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேர் ஒரு சின்ன பசங்க படுத்துக்கிற மாதிரி வந்து ஒரு 2 பெட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது பத்தாததுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு கேர்டில் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு விளையாட வேண்டிய எல்லா விளையாட்டு பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்க. அது பத்தாததுக்கு இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிராயிங்கில் இருந்து நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லா வகையான புக்ஸும் இங்கே இருக்குது. இதுவும் பத்தலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணோம்னா இவ்வளோ பெரிய கபோர்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பாருங்கள், உள்ளே எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள், அது போக வந்து எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன பிளான் மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இங்கே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பெட்ரூமு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ரேடியோ வச்சுருக்காங்க. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வந்து ஒர்க் ஆகலை. இது போக வந்து இங்கே வந்து ஒரு இந்த ரூமில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இங்கே வச்சுருக்க எக்கச்சக்கமான புக்ஸு தாங்க. அதை விட ஹைலைட்டான விஷயம் இங்கே உள்ள கபோர்டில் இருக்குது. இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு தேவையான எல்லா வகையான போர்ட் கேம்ஸும் இருக்குது. மோனோபோலியிலேருந்து செஸ்லேருந்து கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. எத்தனை போர்ட் கேம்ஸ் இங்கே உள்ளே இருக்குன்னு பாருங்கள். நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லைங்க விளாட்றதுக்கு. இங்கே வந்து என்ன கேம்னாலும் எடுத்து விளாண்டுக்கலாம். ஸோ டைம் போகிறதே தெரியாது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ரூமுக்கு. இங்கே ஒரு வாட்டர் க்ளோசெட் இருக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரூமில் இருந்து அப்படியே வந்து பேசேஜ் கிராஸ் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பெட்ரூம் பார்த்தோம், அப்புறம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தோம், அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பேசேஜ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலி என்னென்னா வந்து இங்கே வந்து கீழே வந்து இன்னொரு போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த போர்ஷன் வந்து கீழே அக்சஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேர்ஸ் வழியாக. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கீழே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு போனோம்னா வந்து நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்து ஒரு ரூமுன்னு நினச்சிட்டேங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு குளியலறை, பாத்ரூமு. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து வாஷிங் மிஷினு, ட்ரையருன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள கபோர்டில் வந்து எல்லாமே வந்து இந்த டவல்ஸு, டாய்லெட் டவல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதை பாருங்கள், ஜஸ்ட்டு குளிக்கிறதுக்கு மட்டுமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரூம் வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் இந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா வந்து பக்கத்துலேயே வந்து வாட்டர் க்ளோசெட் வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு டாய்லெட் வந்து காமனாக இங்கே வச்சுருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இதுதாங்க நம்மளோட கடைசி பெட்ரூமு. எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இங்கே வச்சுருக்க வந்து அந்த ஆன்டிக் பீசஸ் அண்ட் டிசைன்ஸ் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து அந்த டைப் ரைட்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டைப் ரைட்டிங் வந்து இங்கே வச்சுருக்காங்க. டைப் ரைட்டர் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருந்து வெளியே வந்து நம்ம என்ட்ரான வழி இதுதான். இது வந்து குழந்தைகளுக்கான பெட்டு. ஸோ நம்ம பெட்ரூம்குள்ளேயே வந்து குழந்தைகளுக்கு பெட் வேணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாருங்கள், எக்கச்சக்கமான புக்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு. அப்புறம் வந்து அப்படியே இந்த பெட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பெட்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமு. அதாவது வந்து ஒரே பெட்ரூமை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அந்த இதுக்கு தேவையான குல்ட்டு, பில்லோ கவரு, பில்லோஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.
என்னங்க வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் கீழே வந்துட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கும் வந்து இந்த வீடு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்பவே வந்து பர்சனல் ஃபேவரைட்ன்னு சொல்லுவேன். இந்த இடமும் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். வந்து ஃபேமிலியோட வந்தோம்னா வந்து ஒரு 4 டேஸோ இல்லை 1 வீக்கோ வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி போறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க இது. எனக்கு வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பர்சனலாவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடும் சரி, இந்த பிளேஸும் சரி. ஸ்ட்ராஸ்பர்க் பிரான்ஸ் நாட்டிலே அதிகமான பாலங்களை கொண்ட நகரம் இது. இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கில் கிட்டத்தட்ட 450 பாலங்கள் இருக்குது. அதில் 230 பாலங்களை வந்து இந்த ஊரில் ஓடுற நதி மேலேயும் ஸ்ட்ரீம்ஸ் மேலேயும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிரிண்டிங் மெஷின் தெரியும். ஸோ அதை கண்டுபிடிச்ச கோத்தன்பர்க் என்பவர் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து முதலாக அமைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட்டாக சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு முதல்ல 14ஆம் நூற்றாண்டிலே வந்து இங்கே நடந்திருக்கு. அதனால தான் ஸ்ட்ராஸ்பர்க் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஓல்டஸ்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரோட இன்னொரு பெருமைமிகு அடையாளமாக இருப்பது இங்கே இருக்கிற நாட்ரடாமே சர்ச் தான். இந்த சர்ச்சோட கோபுரத்தை மட்டும் 142 மீட்டர் உயரத்துக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சிங்கிள் பீஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸோட இவ்வளோ வரலாற்று முக்கியமான இந்த நகரை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். முக்கியமாக நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய்ங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிற சிட்டிக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் போன வீடியோ வந்து கோல்மர் பார்த்துருப்பீங்க. ஸோ கோல்மர்லேருந்து ட்ராவல் பண்ணி ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு சிட்டியான ஸ்ட்ராஸ்பர்க் வந்திருக்கோம். ஸ்ட்ராஸ்பர்க்கை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கை வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே போடுற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் சரி, அதை வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது சின்ன சிட்டியாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஏன்னா வந்து எஸ்பெஷலி இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் ஆகட்டும், எஸ்பெஷலி இங்கே இருக்கிற அந்த கத்தீட்ரல், அதாவது வந்து இந்த சிட்டியில் இருக்கிற பெரிய அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிற சிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராஸ்பர்க் இருக்கிற அந்த மெயின் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச்சும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஸ்ட்ராஸ்பர்க் ஸ்ட்ரீட்ஸில் தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் சிட்டி சென்டருக்கு பார்த்தீங்கன்னா, சிட்டி சென்டரில் இங்கே மெயினாக இருக்கிற இந்த கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மெயின் எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் ஏரியா வந்து இதில் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற அந்த மெயின் ஏரியா வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எஸ்பெஷலி வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இடத்துல வந்து அந்த கெனல் மாதிரி போகும். ஸோ இங்கேயுமே வந்து போட் ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நேரோவாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் அந்த ஏரியா, அந்த மெயின் சிட்டியில் தான் வந்து இப்போ என்டர் ஆக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே உள்ள ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் இங்கே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிறிஸ்மஸ்க்கு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மேலேயுமே வந்து நிறையா டிசைன்ஸ், அந்த ஸ்டார்ஸ் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஈவினிங் டைமில் தான் வந்து கொஞ்சம் லைட்டிங்ஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டே வந்து எவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுதுன்ட்டு. பயங்கர நேரோவாக இருக்குது. பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து நேராக போகலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம மெயின் அந்த கத்தீட்ரல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம்.
தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைன் ரிவர்னு ஒரு ரிவர் சொல்லுவோம். ஸோ ரைன் ரிவர் வந்து ஜெர்மனியில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரிவர். ஸோ அந்த ரிவருக்கு வந்து பேரலாக வந்து இந்த ரிவர் ஓடுதுங்க ஃப்ரான்ஸில். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து ரைன் ரிவருக்கு பேரலாக ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஓடுது. இந்த ரிவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. சின்ன லெட்டர் தான், ஆனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் தான். பட் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது வந்து ட்ரிபிள் எல்னு போட்டிருக்காங்க இந்த ரிவரோட பேர், எல்எல்எல்எல். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ரிவர் தான் வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போட் ரைடு அதெல்லாம் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. இந்த ரிவர் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டிலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. செம வியூ, செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ. ஸோ வீடெலாம் பாருங்களேன் அந்த மாதிரி, அதாவது வந்து ஒரே பேட்டர்னில் அந்த டிசைன்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற அந்த மெயின் சிட்டி ஹால், அதாவது வந்து இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு வந்த அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. இது ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துட்டு இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள் ஸ்ட்ராஸ்பர்கோட அந்த பழைய பில்டிங்ஸு, அந்த சர்ச்லாம் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே வந்து நம்ம உள்ளே இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே வந்து இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நிறையா வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த க்ரெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரெப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா வந்து அந்த பேட்டரில் வந்து அந்த நியூட்டலா, அதுக்கப்புறம் வந்து பனானா அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தோசை சுடுற மாதிரி சுடுவாங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்கள் இந்த பேனு. ஸோ நம்ம தோசை சுடுற மாதிரி வந்து அவங்க பேட்டரி வேறு ஒரு பேட்டரியில் வந்து நியூட்டலா, அதுக்கப்புறம் வந்து பனானாலாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து டைம் வந்து 4 o'clock ஆகிடுச்சு. லைட்டிங்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சீஸ் கடை. வெளியே வந்து அழகாக வந்து ஒரு மாடு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே வந்து சீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதான் வந்து நான் சொன்ன அந்த ஓல்டஸ்ட் கேத்தட்ரல். அங்கே தான் வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற ஒரு சிட்டி ஹால். இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதாவது வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மேலே வந்து பேரல் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் செம்ம லைவ்லியாக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டு. பார்க்குறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து அப்படியே இங்கே பாருங்கள் சர்ச் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. நம்ம வந்து இன்னும் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சுமே வந்து செம ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு
ஸ்ட்ரக்சரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. பில்டிங்ஸு, டெக்கரேஷன்ஸு, ஸ்டால், லைட்டிங்ஸுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற அந்த நோட்டர் டேம் சர்ச்சில் தாங்க நிற்கிறேன். ஸோ என் பின்னாடி தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த சர்ச்சு பார்க்குறதுக்கு. இந்த சர்ச் மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச்சை சுற்றிலும் பாருங்கள் கிறிஸ்மஸ் ஸ்டால்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க பண்ண இந்த டெக்கரேஷன்ஸு, லைட்டிங்ஸ்லாம் வந்து இன்னமும் அல்டிமேட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அங்கே பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உண்மையாகவே வந்து செம்ம லைவ்லியாக சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு. உங்களுக்கு கரெக்டாக வந்து நான் இப்போ எக்ஸாக்டாக வந்து இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து அவங்க மேரி வந்து இந்த ஜீசஸை வச்சுருக்கிற படம் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சு பார்க்குறேங்க. இதுலேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கணும். சென்டரில் இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மெயின் என்ட்ரன்ஸு, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த கேத்தட்ரல் வந்து ஓப்பனில் இருக்குங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பிக்கஸ்ட் கேத்தட்ரல் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகிறதுக்கு வந்து எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத. ஸோ நீங்களும் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து காசு போடுற மாதிரி வந்து இவங்களுமே வந்து இந்த மாதிரி காசு போடுறாங்க. அதாவது வந்து ஏதாவது வந்து வேண்டிக்கிட்டு நம்ம காணிக்கை மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் காயினு காசுலாம் போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவன் வந்து அந்த ரூபி, ஈவன் வந்து அந்த நோட்ஸ் கூட இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்ச்சுன்ட்டு. உள்ளே எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்கு வந்து கேண்டில் ஏற்றலாங்க. ஸோ நான் வந்து கேண்டில் ஏற்றிருக்கேன். ஸோ நம்மளும் வந்து ஏற்றிட்டு போகலாம் வந்ததுக்கு. வாங்க.
இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு, பயங்கர பெருசு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து அந்த பைபிள் ரீட் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து இங்கே இருந்தால் பண்ணுவாங்க. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம வெளியே இருந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து இந்த இது தான். நம்ம வந்து ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸ் லெவலில், ஸோ சைடில் தான் விட்டாங்க. நம்ம சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்தோம். ஸோ சைடில் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து கேண்டில் ஏற்றிட்டு அப்படியே வந்து ப்ரேயர் ஹால் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ வந்து இந்த சைடில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த குடில் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த அதை போய் பார்க்கலாம். அப்படியே ப்ரேயர் ஹாலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்து பிறந்ததை வந்து அப்படியே வந்து அந்த குடில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து அப்படியே இங்கே அமைச்சிருக்காங்க. அதே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த கிறிஸ்து குடில் மாதிரி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்டோரி தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே யானையெல்லாம் கூட இருக்குது, யானையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. எப்படிங்க இருக்க சர்ச்சு? ஹாய்ங்க, இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எஸ்பெஷலி வந்து இங்கே இருந்த அந்த எஸ்பெஷலி இங்கே இருந்த சர்ச்சு வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உள்ளே வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த கம்ப்ளீட் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை வந்து நம்ம ஃப்ரான்ஸில் வந்து கோல்மர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராஸ்பர்க் 2 சிட்டி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் வந்தீங்கன்னா வந்து இந்த சிட்டிலாம் வந்து விசிட் பண்ணுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்க ஸ்ட்ராஸ்பர்க்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் கிளம்பிட்டேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆயிடுவேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you all, take care everyone, bye.